வெல்கம் டு ஆதிசிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2022 எடுக்கப்பட்ட பச்சர்ஸ் கிராசிங் படம் எப்போ இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 1960 எழுதப்பட்ட ஒரு நாவலை தழுவி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இதில் நம்ம நிக்கோலஸ் கேஜ் தான் லீட் ரோல் பண்ணியிருக்காப்புல. இப்போ இந்த படத்தோட கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ வில்லியம் வந்து அவங்க அப்பாட்ட இருந்து வெளியே வந்து ஒரு பச்சஸ் கிராசிங்னு ஒரு கம்பெனி இருக்குது. அங்கே வந்து அந்த எரும மாடுகள்லாம் வேட்டையாட போகிற 2 குரூப் இருக்காங்க. ஒன்று வந்து நிக்கோலஸ் கேஜ் குரூப், இன்னொரு குரூப். இவங்க கூட சேர்ந்து இவர் எப்படி வேட்டையாடுறது என்னன்னு கற்றுக்கிட்டு இந்த ஊரை சுற்றி வரலாம் அப்படின்ட்டு போகும்போது, அங்கே ஒரு நிறையா வேட்டையாடி இது பண்ணி எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு அவங்களுக்கு இந்த பருவநிலை மாற்றம் ஏற்படுது. இதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து சர்வே பண்ணி எப்படி வந்தாங்க அப்படின்றத சொல்கிறது தான் இந்த படத்தோட கதை. கதையாக பார்த்தா இவ்வளோ தான் இருக்குது. படமாக பார்த்தா ரொம்ப பொறுமை தேவைங்க. ஏன்னா படம் ஆரம்பிச்சிலேருந்து கடைசி வரைக்கும் 1 மணி நேரம் ஒரு 45 நிமிஷம் ஓடுதுன்னு நினைக்கிறேன். இந்த படம் பேசிக்கிட்டே இருக்காங்க. நம்மளால ஜீரணிக்கவே முடியல. ரொம்ப ஸ்லோவாக போகுது படம். படத்தில் வந்து அந்த எருமையில வேட்டையாடுற சீன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் ஓகேவா இருந்தாலும், ஆகா இந்த சீன் சூப்பராக இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சீன் கூட படத்தில் இல்லை. இது வந்து ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். சில பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த கல்ட்டு இதில் வந்து கொஞ்சம் டீசெண்டாக எடுத்துருக்காங்க அப்படின்னு. நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை உட்காந்து பார்க்க முடியல. ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். இந்த படம் இப்போ உங்களுக்கு தமிழ் டப்பிங்லேயே புக் மை ஷோல அவைலபிள் இருக்குது. பார்க்கணும்னா பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.